குளித்தலை அருகே குமாரமங்கலம் நெடுஞ்சாலையில் குண்டும் குழியுமான சாலையை சீரமைக்க கோரி கிராம மக்கள் நாற்று நடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே குமாரமங்கலம் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து குமாரமங்கலம், நடுப்பட்டி, பணிகம்பட்டி, தோகமலை செல்லும் பிரதான சாலையாக பொதுமக்கள் பயன்பாட்டில் இருந்து வருகிறது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் மருதூர் காவிரி ஆற்றில் இருந்து சிவகங்கை காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் குழாய்கள் அமைக்கப்பட்டு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் குமாரமங்கலத்தில் சாலை ஓரத்தில் தோண்டப்பட்ட குழி மூடப்படாததால் சாலையில் செல்லும் இருசக்கர வாகன ஓட்டிகள் குழியில் விழுந்து படுகாயம் ஏற்படுவதாக சொல்லப்படுகிறது. சேதமான நெடுஞ்சாலையை சீரமைக்க கோரி ஊர் பொதுமக்கள் தமிழக முதலமைச்சர், ஊராட்சி நிர்வாகம், ஒன்றிய நிர்வாகம் மற்றும் குளித்தலை சட்டமன்ற உறுப்பினர், நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் என பலரிடம் மனு அளித்தும் நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என குற்றம் சாட்டினர். தற்போது பருவமழை தொடங்கிய நிலையில் விபத்துக்கள் ஏற்படாமல் தடுக்கும் வகையில் சாலையை சீரமைத்து தரக்கோரியும் குழிகளை மூட வலியுறுத்தியும் அப்பகுதி மக்கள் நெல் நாற்று நடும் போராட்டம் நடத்தினர்.